தந்தை, மைந்தன், தூய ஆவியின் அருள் பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். ரோமரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் மட்டும். பெபேயாளை குறித்து நாம் இன்று தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு முன்னதாக ரெவரண்ட் ஜி.கேஸ் வேர்ட் ஆஃப் காட் பதிவு செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், குறை நிறைகளை பதிவு செய்யுங்கள், தொடர்ந்து வருவதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெபேயாள் என்பது ஒரு பெண் தெய்வத்தின் ஒளியின் பெயர். கிரேக்க மித்தாலஜியில் இது ஒரு பிரகாசம் என்றும் நிலவு போன்ற ஒரு பிரகாசம் என்றும் அதற்கு பொருள் கொடுக்கின்றார்கள். அப்படியானால் இந்த பெபேயாளினுடைய வாழ்க்கையில் ஒளி இருந்ததா என்றால் இல்லை, இருளாகத்தான் இருந்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு மெய்யான ஒளி இயேசுவே என்பதை புரிந்து கொண்டபோது அவருடைய வாழ்வில் பெரிய அர்ப்பணம் ஏற்பட்டது. இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணம் செய்தார். அதற்கு பின்பு கெங்கிரேயா திருச்சபையினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு பிற்காலத்தில் அருள் பொழிவு பெற்று குருவானவராக அருள் பொழிவு பெற்று சிறப்பான முறையில் திருச்சபையை நடத்தி வந்தார் என்பதற்கு வேதம் சாட்சியாக அமைந்திருக்கிறது. கெங்கிரேயா கொரிந்து தேசத்தினுடைய ஒரு பிராந்திய பகுதியாகவும் 300 குடும்பங்களை கொண்ட ஒரு பட்டணமாகவும் இருந்தது. பிறை வடிவம் கொண்ட கிழக்கு நோக்கிய கடற்கரை பட்டணமாய் அது அமைந்தது. ஆரம்பகால ரோம திருச்சபையிலும் யூத ரபிமாரும் பெண்கள் முன்னிறுத்தப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. என்றாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பெபேயாளை சிறப்புமிக்க உயர்வுமிக்க கனத்திற்குரிய ஒரு பெண்ணாகவே இந்த இடத்துல அறிமுகம் செய்து வைக்கின்றார். சபையிலும் சமுதாயத்திலும் உயரிய அந்தஸ்தாய் இருப்பதை காட்டுகின்றார். 1ஆம் நூற்றாண்டில் முதல் கிறிஸ்தவராகவும் முதல் கிறிஸ்தவத்தினுடைய முதல் பெண் போதகராகவும் அருள் பொழிவு பெற்றிருக்கின்றார். அகழ்வாய்வு துறையின் மூலமாக கிடைக்கப்பட்ட சான்றுகள் கெங்கிரேயாவில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்திருக்கிறது. அதில் கிரேக்கர்களும் ரோமர்களும் கல்வி கற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது மிகப்பெரிய தேவாலயம் ஒன்றும் இருந்தது. அதற்கு மட்டுமல்லாமல் இன்னொன்று பொதுமக்கள் கூடுகின்ற இடமாக சமுதாய கூடமும் அமைந்திருந்தது. அப்போஸ்தலர் 18:18 பவுல் கெங்கிரேயாவில் தலைச்சவரம் செய்கின்ற பொருத்தனையை செய்வதற்காக வந்தபோது பெபேயாளினுடைய வீட்டில் தங்கியிருக்கின்றார். அங்கே ஆக்கிலா பிரிசிலாவும் தங்கி சிரியா வழியாக எபேசு நாட்டிற்கு சென்று ஊழியத்தை தொடர்ந்தார்கள். ரோமர் 15:23 முதல் 29 வரை த கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்டிரியா தன் புத்தகத்தில் பவுல் ஸ்பெயின் தேசத்திற்கு ஊழியத்திற்காக சென்றபோது பெபேயாளையும் கெங்கிரேயாவிலிருந்து உடன் ஊழியராக அழைத்து கொண்டு போயிருக்க வேண்டும் என்றும் அதனுடைய செலவுகளையும் பயணச் செலவுகளையும் பிற செலவுகளையும் அவரே ஏற்றிருப்பார் என்றும் சொல்லுகிறார்கள். பவுலினுடைய 2வது நற்செய்தி பயணத்தை முடித்து 3வது நற்செய்தி பயணத்தின் போது கொரிந்துவிலே இருந்து ரோமாபுரி திருச்சபைக்கு நீண்ட வரலாற்று பின்னணியோடு கூடிய நிருபங்களை எழுதி பெபேயாளிடத்திலே கொடுத்து ரோமாபுரி திருச்சபைக்கு அனுப்புகிறார். அது முறையாக சென்றிருக்கின்றது. திருமறையில் இயேசுவும் பவுலும் ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற அடிப்படையில் திருமறையில் பல இடங்களில் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டீக்கனோஸ் என்னும் கிரேக்க பதத்திற்கு இரு பாலரும் என்று பொருள். பாஸ்டர், குரு, சபை ஊழியர் என்பது 2 பாலருக்கும் பொருந்தும் என்கின்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. கலாத்தியர் 3:28-29 வரை ஆண் என்றுமில்லை பெண்ணென்றுமில்லை, இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் அதிகமாக வலியுறுத்தி செல்கின்றார்.
தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தில் திருமதி ஃப்ளாரன்ஸ் ஞானா ராபின்சன், திருமதி பத்மாசினி கேலப், செல்வி ரூபி அழகுமணி ஆகியோர் இந்த திருமண்டலத்திலே முதலாக அருள் பொழிவு பெற்று சிறப்பு ஊழியங்களுக்காக நியமிக்கப்பட்டார்கள். தென்னிந்திய திருச்சபையில் முதலாக ரைட் ரெவரண்ட் புஷ்பலலிதா அவர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டு நந்தியால் பேராயத்தில் பெண் பேராயராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது சிறப்பு. பெண்ணிய இறையலாளர்கள் குறிப்பிடுவது எலிசபெத் லூசர், ஃப்ளாரன்சா, மேரி கிரே, மேரி டோலா, மோனிகா மில்லன்டன், கேப்ரியல் டிட்ரிச் ஆகியோர் பெண்களின் மன உணர்வுகளையும் அவர்களது ஆற்றலையும் மனதிலே வைத்து பெண்களை மையமாக வைத்து திருமறையை வாசிக்கும் போது மறைக்கப்பட்ட பெண்களின் ஆற்றல் வெளியே கொண்டு வர முடியும் என்கின்ற கருத்தினை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே வேளையில் ஆண்களை விட பெண்கள் அபாரமான ஆற்றல் கொண்டு பல காரியங்களை செய்ய முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள் என்று வலியுறுத்துகிறார்கள். எபேயாளினுடைய சிறப்பை குறித்தும் அருள் பொழிவு பெற்ற பின்பு அவள் செய்த நற்காரியங்களை குறித்தும் பெருமையாக அவர்கள் புத்தகத்தில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக்கிலா பிரிசிலா குடும்பமாய் பணியாற்றுகிறார்கள் திருப்பணியில். ஆக்கிலா பிரிசிலா என்கின்ற பதம் 2 முறையும், பிரிசிலா ஆக்கிலா என்பது 5 முறையும் வருகிறபடினால பிரிசிலா திருச்சபை பணிகளில் முன்னிறுத்தப்படுகிறார். பவுலின் இறையியலை மையமாக வைத்து ஞான சாதுரஞான அப்பல்லோ உதவியுடன் பிரிசில்லா எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தை எழுதியிருக்கக்கூடும் என்று விவாதிக்கின்றார்கள் இறை வல்லுனர்கள். அதே சமயத்தில் பிரிசில்லா எபிரேயருக்கு எழுதிய நிருபம் என்றுதான் இந்த நிருபம் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் திருமறை ஆணாதிக்க சிந்தனையில் எழுதப்பட்டபடியினால பிரிசிலாவினுடைய பெயர் அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாயிருக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், இயேசுவும் அவருடைய சீடர்களும் பட்டணங்கள் தோறும் சென்று நற்செய்தி விளம்பிய போது ஏராளமான பெண்கள் வியாதியோடும் பிசாசு பிடித்தவர்களாயிருந்து குணமாக்கினவர்களும் அதோடு மகதலேனா மரியாளும் இடம்பெறுகிறார்கள். அது மட்டுமல்லாது ஏரோதின் மாளிகையில் நிர்வாகம் செய்கின்ற கூசானின் மனைவி யோவன்னாலும் சூசன்னாலும் இன்னும் சில பெண்கள் தங்கள் பொருளாதாரத்தையும் எடுத்துக்கொண்டு தேவ ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் இயேசுவோடு பின் செல்லுகிறார்கள் என்பது சிறப்புக்குரிய ஒரு காரியம். ரோமர் 16:6 முதல் 17 ஆசியாவில் பவுலுக்கு முன்னதாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எப்பைனத் மற்றும் ஊழியத்தில் பெரும்பாடுகளை அனுபவித்த மரியாள் மற்றும் அவருடைய உறவினர் அன்ட்ரோனி யூனியா என்பவர்களும் தனது உயிரை காக்க துணிந்த ஆக்கிலா பிரிசிலாவும் இன்னும் அநேக சகோதரிகளும் அதில் அவருடைய பணியில் ஈடுபட்டார்கள் என்பதற்கு இவைகளெல்லாம் சாட்சியாக அமைந்திருக்கிறது. லூக்கா 23:27 முதல் 28 வரை, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு பிலாத்தினுடைய அரண்மனையை விட்டு சிலுவையோடு வெளியே வரும்போது பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இதை சொல்லுகிறார் என்பது முதல் கருத்து. வசதியான வாழ்வும் வளமான விசுவாசமும். சொந்த கப்பல் அவளுக்கு இருந்தபடினால அது வசதியின் அடையாளமாகவும் பொருளாதாரத்திலே உயர்ந்திருக்கிறார் என்பதும் பலருக்கு உதவி செய்கின்ற சமுதாயத்தில் மிக நல்ல உயரிய அந்தஸ்து உள்ளவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது கிறிஸ்துவின் அன்பிற்கு சாட்சியாக தான தர்மங்களை அவர் செய்திருக்கிறார் என்பதும்
உறுதியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அனுதின வாழ்க்கையில ஆண்டவருக்குள் தன்னை அர்ப்பணித்தபடினால தனக்கு உண்டான அந்த கப்பலை ஊழியத்திற்கென்று அர்ப்பணம் செய்து அதிலே வருகிற வருமானத்தையும் ஊழியத்திற்கென்று கொடுத்து விடுகின்றார். அதே போலவே தொற்கால் அருட்பணியாளர்களுக்கு நல்ல அங்கிகளை எல்லாம் தைத்து கொடுத்திருக்கிறார். பேதுரு இயேசு அருளுரை ஆற்றுவதற்காக தன்னுடைய படகுகளில் ஒன்றை கொடுத்தபோது இயேசு படகிலே ஏறி மக்களுக்கு நற்போதனை செய்து கொண்டிருக்கின்றார். லிடியா அருட்பணியாளர்கள் தங்குவதற்கும் வீட்டில் சபை கூடுவதற்கும் வீட்டை ஒழுங்கு செய்து கொடுத்தார். அதே வண்ணமாக பிரிசிலா கூடார தொழிலை செய்தாலும் கூடார தொழிலினுடைய வருமானத்தை அப்படியே ஊழியத்திற்காக கொடுத்து விடுகிறார்கள். இப்படி பல நிலைகளிலும் கூட எல்லா காரியத்திலும் பெண்கள் அதிகமான பங்கு வைத்திருக்கிறார்கள். எவையெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறதோ அவைகளெல்லாம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிறார்கள் என்பது. இரண்டாவது கருத்து, ஆழமான அர்ப்பணிப்பும் தாழ்மையான சேவையும். அர்ப்பணிப்பில் இரண்டு வகை உண்டு. ஒன்று உதட்டளவில் அர்ப்பணிப்பு, இன்னொன்று உள்ளத்தில அர்ப்பணிப்பு என்பது. மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை பார்ப்போமானால், ஒரு வாலிபன் ஓடி வந்து இயேசுவினிடத்திலே முழங்காற்படியிட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். அவரோ, உன்னிடத்தில் இருக்கின்ற ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்படியானால் பரலோகத்தில் உன்னுடைய பொக்கிஷம் சேர்க்கப்படும் என்றும், உன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாலே வா என்று சொன்னபோது அவன் மனம் அடிந்தவனாய் அவன் போய்விடுகிறான். இரண்டாவது உள்ளத்திலே அர்ப்பணிப்பு. சகேயு வரி வசூல் செய்து பிழைக்கின்றவன். அவன் இயேசுவை பார்க்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு காட்டு அத்தி மரத்திலே ஏறி உட்கார்ந்திருக்கிறான். இயேசு வரும்போது இயேசு அவனை பார்த்து, சகேயுவே இறங்கி வா, நான் இன்று உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னபோது அவன் இறங்கி வந்து அவரை வீட்டிற்கு அழைத்து சென்றபோது அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, நான் எதையாகில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை கொடுத்து விடுகிறேன், 4 எத்தனையாய் கூட நான் கொடுத்து விடுகிறேன் என்று தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்து விடுகிறார். இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்றும் இந்த வீடு இன்றைய நாளில ரட்சிப்புக்குண்டானது என்பதையும் அவர் சொல்லி ஒரு சாட்சியாக சொல்வதையும் பார்க்க முடியும். மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மத்தேயு 27:32 அலெக்சாண்டர் ரூபஸினுடைய தகப்பனார் சிரேனே ஊர் சீமோன் வழியிலே வந்தபோது இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார். அப்பொழுது அவரை பலவந்தப்படுத்தி இயேசுவின் சிலுவையை சுமக்க வைக்கின்றார்கள். இயேசுவினுடைய இரத்தம் சிலுவையில ஒழுகி கொண்டிருக்கிறது. அதோடு அவன் அந்த சிலுவையை சுமந்தபடியினால அவனுடைய ஆடைகள் எல்லாம் இரத்தக்கரையாய் ஆகிவிட்டது. இந்த சிலுவையை சுமந்து செல்லும் போது ஏராளமான மக்கள் பார்க்கிறார்கள். ரூபஸ், அலெக்சாண்டர் அவர்களும் அவர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தன் தகப்பனார் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறாரே என்று நினைக்கின்றார்கள். அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய பாக்கியம், உடன் இருந்தவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. எனவே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அவருடைய பாடுகளிலே வேதனைகளிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டான் என்கின்ற அந்த விசுவாச நம்பிக்கை இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள், இயேசு ஆண்டவராய் இருந்தும் மனித ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எனவே ஆண்டவர் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தினார் என்றும் போடப்பட்டிருக்கிறது. பெபேயாள் அர்ப்பணிப்போடு வாழ்ந்தாலும் அவளுக்கும் சில பொருளாதார நெருக்கடிகள் வந்தது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 16:1-2 வசனங்களிலே குறிப்பிடுகின்றார். பெபேயாளை பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்கிறீர்களோ அப்படியே அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அவள் எந்த காரியத்திற்காக உதவி தேவை என்று நினைக்கிறாளோ அந்த உதவியை நீங்கள் செய்யுங்கள். அவள் எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறார், எனக்கும் உதவி செய்திருக்கிறார். இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க அவருடைய குறைவுகளை நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்கிற அந்த சத்திய வசனம் அவருடைய வாழ்க்கையில நிறைவை நோக்கி பயணமானது. 3வது கருத்து, நற்கிரியையும் நம்பிக்கைக்கு உரியவளும். 1 கொரிந்தியர் 13 விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரிது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த 3 வார்த்தைகளும் செயல்படுவதை அவள் புரிந்து கொள்ளுகின்றாள். கடவுள் நம்பிக்கை இருந்தபடியினால பவுல் கொடுத்த அந்த நிருபத்தின் மடல்கள் ஏராளமாய் இருந்தது, மிகவும் சுமையாய் இருந்தது, தோல் சுருளிலே எழுதப்பட்டது. அதை பத்திரமாக எடுத்து தன் கப்பலிலே ஏற்றிக்கொண்டு காலதாமதம் இல்லாமல் மிக பொறுப்புணர்ச்சியோடு அங்கே ரோமாபுரிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்படியானால் மிக நீண்ட கடிதம், இரவு பகலாக எழுதப்பட்ட நிருபம், அதை ஆண்டவருடைய வார்த்தைகள் என்கின்ற நிலையில அதை புரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு முறையாக சேர்ப்பதை பவுல் விரும்பி இருக்கின்றார். கிராம நிர்வாக அதிகாரியாகவும் பெபேயாள் அங்கே நிர்வாகம் செய்திருக்கிறார். சமுதாய தொடர்பு உடைய ஒரு மகளாகவும் ஏழை மக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவளாயும் அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி நீக்கி திருச்சபையிலும் சமுதாயத்திலும் எல்லா நிலைகளிலும் தன்னை உயர்த்தியும் பிறருக்கு அன்பு பாராட்டியும் ஆண்டவரின் அன்பை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல புத்திசாலி பெண்ணாகவும் இருந்திருக்கின்றார். 1ஆம் 2ஆம் நூற்றாண்டிலே இருக்கிற இறையியல் தந்தையர்கள் கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்டிரியா, ஓரிகன், தெர்த்தூலியன் ஆகிய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் பெபேயாளினுடைய சிறப்பை குறித்து அதிகமாக பாராட்டி தங்கள் குறிப்பு ஏடுகளில் எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் எழுதும்போது சமயம், சமுதாயம், கல்வி சேவை இவைகளில் அவள் சிறந்து இருந்திருக்கிறாள் என்பது ஒரு முக்கியமான காலகட்டம். எனவே சாதாரணமாக இருந்த நிலையிலும் சரியான பணியை செய்தார். அதே சமயத்தில் குருவானவராக அருள்பொழிவு பெற்ற பின்பு இன்னும் பரிசுத்தமான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய குருத்துவ பணியும் செய்தாள் என்பது. நிறைவாக ஏமி கார் மைக்கேல் 1867 பிறந்தவர். தனது 18வது வயதில் ஒன்றன் பின் ஒன்றாக தன் பெற்றோரை இழந்தார். அதற்கு பின்பு ஊழியத்தின் மூலமாகத்தான் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாச நம்பிக்கையோடு சிஎம்எஸ் அருட்பணியை அவர் நாடியிருக்கிறார். அவர்கள் ஜென்னா மிஷன் என்கின்ற அமைப்பில் இருந்து அந்த அம்மாளை அந்தப்புறத்து அருள்பணி காரியத்திற்காக பிரத்யேகப்படுத்தி அனுப்புகிறார்கள். அது டோனா ஊருக்கு அவர்கள் வருகிறார்கள். டோனா ஊருக்கு வந்தபோது அந்த டோனா ஊரில் தேவதாசி முறைகள் இருந்தபடினால அப்பா பேர் தெரியாத அநாதை பிள்ளைகள் இருந்தார்கள். அப்பிள்ளைகளை பாடசாலையில் சேர்த்தார்கள். அவர்களுக்கென்றே சந்தோஷ் வித்யாலயா என்ற கல்வி ஸ்தாபனத்தை உருவாக்கினார். அது மட்டுமல்லாது தாமரை மொட்டுக்கள் என்கின்ற ஒரு புத்தகத்தையும் எழுதி, லோட்டஸ் பட்ஸ் என்கின்ற புத்தகத்தை எழுதி இந்த தேவதாசி மக்களெல்லாம் மனமாறிய அந்த கதைகள், அவர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட மறுவாழ்வு திட்டங்கள் எல்லாவற்றையும் அந்த புத்தகத்தில் எழுதி அமைத்திருக்கிறார். ஒரு சிறப்புக்குரிய ஒரு காரியம். இது மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலை களக்காடு வனப்பகுதியில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு தெரியாமல் ஒளிந்திருக்கின்ற ஜம்புலிங்கம் அவருடைய கூட்டாளிகளை இந்த ஏமி கார் மைக்கேல் அவர்கள் மட்டும் தாமரை தடாகம் என்கின்ற இடத்திலே சென்று சந்திக்கின்றார்கள். ஏன் சந்திக்கிறார் என்று சொன்னால், ஜம்புலிங்கம் ஒரு கொள்ளை கூட்டத்து தலைவன். பெரும் பணக்காரருடைய வீட்டிற்கு சென்று கொள்ளையடித்து ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமாக பொருளாதாரத்தை கொடுத்தபடினால, மக்கள் சக்தி ஜம்புலிங்கத்திற்கு இருந்தபடினாலே பிரிட்டிஷ் அரசு
ஜம்புலிங்கத்தை கைது செய்ய முடியவில்லை. ஆனால் ஏமி கார்மைக்கேல் அவனை மனந்திரும்ப செய்து நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளச் செய்து அதற்கு பின்பு ஞானஸ்நானம் பெற்றார் என்கின்ற ஒரு வரலாறு பேசப்படுகிறது. ஆனால் அவர் மனம் திரும்பிய பின்பு வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் பிரிட்டிஷ் அரசு அவனை சுட்டு கொன்று விடுகிறது. காரணம் என்னவென்றால், ஏமி கார்மைக்கேல் அவன் செய்வதெல்லாம் தவறு என்று சொன்னபடியினால மனம் திரும்பினார். மனம் திரும்பினபடினாலே மீண்டும் சண்டையிடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய கையில் இருக்கிற ரிவால்வரை எடுக்காமலேயே அப்படியே அமைதியாக இருந்தபடினால பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனை சுட்டு கொன்று விட்டது என்கின்ற ஒரு சரித்திரம் இருக்கிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சியாக ஜம்புலிங்கம் இருந்தார் என்பதற்கு இது வரலாறு. மிஷினரிகள் மனம் திரும்ப செய்து ஒரு வாழ்வை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் பிரிட்டிஷ் அரசு வியாபாரத்திற்கு வந்தபடினால அவனை வாழ்வதற்கு இடமில்லாமல் சுட்டு கொன்று விட்டது என்கிற ஒரு காரியமும் இருக்கிறது. கடவுள் அன்பு நிறைந்தவர், ஆற்றல் நிறைந்தவர், மன்னிக்கின்றவர், எல்லாவற்றிற்கு மேலாக நித்தியத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறவர் என்கிற நம்பிக்கையை நாம் பார்க்க முடியும். பிபையாளை போல ஏமி கார்மைக்கேலும் சமயப்பணி, சமுதாய பணி, கல்வி பணி இவைகளிலே சிறந்து விளங்கினார்கள் என்பதற்கு இது உதாரணமாய் அமைந்திருக்கிறது. இந்த காரியத்தில் ஆண்கள் அருட்பணி சிறப்பாக செய்கிறார்கள். பெண்களில் சிலரும் அருட்பணியை மிக அபாரமாக செய்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் திருமண்டலம் முழுவதிலும் கூட ஏராளமான பெண்கள் அமைப்பு சார்ந்து ஊழியங்களை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.